10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு அந்த 10,000 15,000 வச்சு அவன் எப்படி அவன் ஃபேமிலியை ரன் பண்ணுவான், அவன் எப்படி சமாளிப்பாங்கிறத யோசிச்சு பாத்தியலா? 2010 1 லிட்டர் பாலோட விலை 20 ரூபா. ஆனா இப்ப 1 லிட்டர் பாலோட விலை 50 ரூபா. அப்ப ஒரு தனி நபரோட மாச சம்பளம் 10,000 இருந்து 15,000 வரை இருந்துச்சு. ஆனா இப்ப 2026லயும் தனி நபரோட மாச சம்பளம் 10,000 இருந்து 15,000 வரை தான் இருக்கு. 10,000 15,000 சம்பளத்தை வச்சு சமாளிக்க முடியாம மகளிர் லோனு, அந்த லோனு, இந்த லோனு வாங்கி 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 மன உளைச்சலுக்கு ஆளாகி கடைசியில் சூசைட் பண்ணி செத்து போயிடுறாங்க நிறைய பேர். ஒரு பாலுக்கு இருக்க வேல்யூ மனுஷனான நமக்கு இல்லை. உங்களுக்கு மாடு மாதிரி உழைச்சிக்கிட்டே இருக்கணும். ஆனா அவங்க கொடுக்குற சம்பளம் 10,000 15,000 20,000. இதை வச்சு எப்படி ஒருத்தன் வந்து லைஃபை ரன் பண்ண முடியும்? இங்க கொடுக்குற 10,000 15,000 வச்சு எதுவுமே பண்ண முடியாம ஒவ்வொருத்தனும் ஃபாரின் கிளம்பி போறான். ஃபாரின் கிளம்பி போய் கஷ்டப்பட்டு அவன் குடும்பத்துக்காக வாழ்க்கையை தொலைச்சு போயிடுறான். நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் எதுக்கு? நம்ம ஃபேமிலியோட சந்தோஷமா ஆடுறதுக்கு தானே. அவன் வாழ்க்கையை காசு சம்பாதிக்கிறதுலே போயிடுது. அந்த காலத்துல கடன் தொல்லைன்னு சொல்லி செத்தவன் எத்தனை பேர் இருப்பான்? இப்ப எடுத்தியனா இந்த நாள் கூட ஒருத்தன் கடன் பிரச்சனைனால செத்து போயிருப்பான். இதுல நல்லா படிச்சா வேலை கிடைக்குன்னு வேற சொல்லிக்கிறீங்க. நேத்து லோயலா காலேஜ்ல வந்து 80,000 பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்காங்க. 30,000 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. 50,000 பேர் ரிஜெக்ட் ஆயிட்டாங்க. ஓகே, 30,000 பேருக்கு நீங்க எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க? 20,000 சம்பளம் கொடுப்பீங்க. அதுக்கு எதுக்கு உங்கள்கிட்ட வேலை வைக்கணும்? அவன் ஸ்விக்கியோ சொமேட்டோ ஓட்டி மாசம் 30,000 40,000 சம்பாரிச்சு போயிட்டே இருக்கலாமே. இங்க இந்தியாவில் நிறைய பேர் வேலை இல்லாம இருக்காங்க. 10,000 15,000 சம்பளத்தை வச்சு அவங்க 10 நாள் தான் சாப்பிடணும், மற்ற நாள் எல்லாம் பட்னியா கிடக்கணும். அப்படியே அவங்க வந்து ஏதாச்சும் முன்னேறணும்னு நினைச்சு கடனை வாங்கினா அவங்க கடைசி வரை கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும். இங்க கடன் கொடுக்கறவன் தான் முன்னேறிக்கிட்டே இருக்கானே தவிர கடன் வாங்குற நம்ம என்னைக்குமே முன்னேற மாட்டோம். இங்க விலைவாசியும் ஏறி போயிடும். நமக்கு 10,000 15,000 கொடுக்குற நம்ம முதலாளிகளும் கோடிக்கணக்கில் சம்பாதிப்பாங்க. அது எதுவுமே பத்தாம நம்ம கடனா வாங்கிட்டு இருக்கோம்ல. நம்ம கொடுக்குற கடன்காரனும் இங்க பெரிய ஆள் ஆகிட்டே இருப்பான். நம்ம கடைசி வரை இந்த நிலைமையில தான் இருப்போம். இதுக்கு கீழே போவோம், அதுக்கு கீழே போவோம். கடைசியில் நம்ம வாழ்க்கையை வாழ முடியாம செத்து போயிடுவோம். அதனால நீங்க வேலை பார்க்குற இடத்துல முடிஞ்ச அளவுக்கு போராடி உங்களோட சம்பளத்தை உயர்த்திக்கோங்க. இல்லைன்னா உங்க வாழ்க்கை நரகத்துல தான் போய் அமையும். தெரிஞ்சுக்கோங்க.